ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அரசை தீர்மானிப்பது அரசியல். பிறப்பு சான்றிதழ் அரசு, இறப்பு சான்றிதழ் அரசு, இடைகள் எல்லாம் என்ன படிக்கணும், என்ன கல்வி, அவன் ஆந்திராவில் போய் வேலை பார்க்கணும், தீர்மானித்தது அரசு. இந்த வயசில் ஓய்வு பெற வேண்டும், தீர்மானித்தது அரசு. எந்த ஊரில் வேலை, என்ன சம்பளம், பணியிட மாற்றம், பணி உயர்வு, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. உன் வாழ்வில் எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசு. அந்த அரசை முடிவெடுப்பது அரசியல். அந்த அரசியலை முடிவெடுக்க வேண்டியது உன் கடமை, என் கடமை, நம் கடமை. வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டும்தான் அரசியலா? வாழ்க வழிக கோஷம் மட்டும்தான் அரசியலா? இல்லை. உன் வாழ்க்கையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்கிற அரிய வாய்ப்பு, அதுதான் அரசியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் வானமே இல்லாத பூமியில் வாழப் போகிறேன் என்பது எப்படி வேடிக்கையானதோ அப்படி வேடிக்கையானது. ஒரு மனிதனின் உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் அவன் வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அதனால் படித்த இளைஞர்கள், தங்கைகள், தம்பிகள் துணிந்து முன்வர வேண்டும். களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், இருகரமும் விரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும். கட்சியில் பொறுப்பில் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கு. அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும். அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா, இந்த கட்சி கொடுக்குமா, அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், அப்படி இல்ல. ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன்.